இருக்கும் போது அந்த வேள்வியில யார் கொண்டு பிறக்க யார் எவரங்க ஏழு நல்ல அரக்கியர்கள் அவ பிறக்காரே எப்படி பிறந்திருக்கா அவ அரக்கியா பிறந்திருக்கா 7 பேர் யாரெல்லாம் 7 பேரும் அரக்கியர்கள் அதாம்மா பெண்கள் ஆமா அரக்கியர்கள் 7 பேர் யாரெல்லாம் 7 பேரும் அரக்கியர்கள் அதிகமா ஆமா அரக்கியர்னா 7 பேருக்கும் தனித்தனி பேர் இருக்கும்ல வெள்ளையம்மா முத்தம்மா கருப்பம்மா சுப்பம்மா அதெல்லாம் அந்த காலத்துல ஆமா அப்ப 7 பேரும் அப்படிதான் பிறந்திருக்காங்க அதாவது இப்ப அந்த காலத்துல அத்தை மக பேரு முத்தம்மான்னு வைங்க ஆமா இந்த அவர் சும்மா இருக்க மாட்டாராம் அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த அம்மா படத்துக்கு இடுப்புல வச்சுட்டு தண்ணிக்கு போவாங்க அந்த தண்ணிக்கு போகும்போது அந்த அம்மா பேரு தாயம்மான்னு இருக்கும் இவர் இங்க இருந்து என்ன பண்ணுவாரு என்ன மச்சான் படம் வந்து எனக்கு பேசணும்ல அவங்களுக்கு மச்சான் தானம்மா ஒரு பேசணும்ல அத்தா படம் தானே வந்து என் தாயம்மா கொஞ்சம் தாயம்மா என் தாயம்மா கொஞ்சம் தாயம்மா அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அதாவது அம்மங்கிறத கண்டா கை நிக்காது அத்தம்மாவை கண்டா வாய் நிக்காது நம்ம எவ்வளவு சண்டைக்காரா இருந்தாலும் சரி மாமா மகன் அத்தை மகளை கண்டா ஜாலியா பேசுவாங்க அது மாதிரி எப்பேற்பட்ட சண்டைக்காரங்க தோட்டமா இருந்தாலும் சரி அம்மங்கிறத கண்டா ஒரு கதையாவது பிச்சுக்கிட்டு வியாதி பத்திரம் பொழிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க இப்ப எல்லாத்துக்கும் படப்பட்டாங்க ஆமா எல்லாத்துக்கும் படப்படுற நேரம் படப்பட மாட்டாங்க பிள்ளையார மறந்தாங்க யார மாட்டாங்க பிள்ளையார மறந்தாங்க பிள்ளையார் எங்க இருக்காரு அது கும்பிட்டீங்க காமிங்க பார்த்தா 7 அரக்கியர் தும்பிக்கையை கும்பிட்டீங்க காமிங்க 7 அரக்கியர்கள் காளி என்பொருத்தி ஆமையா காலாத்ரி என்பொருத்தி ஆமையா நீரி என்பொருத்தி நிலத்தி என்பொருத்தி வாழை என்பொருத்தி ஆமையா சூழி என்பொருத்தி செல்வி என்பொருத்தி 7 அரக்கியர்கள் பிறந்திருக்கா ஆமா இந்த 7 அரக்கியர்களும் ஆமையா பிறந்த உடனே 2 பங்கா பிரிஞ்சுட்டா 2 பங்கா பிரிஞ்சுட்டாங்களா முதல் பிறந்தவன் 4 பேர் ஒரு பக்கம் நிக்கா கடைசியா பிறந்த 3 பேர் ஒரு பக்கம் நிக்கா முதல் பிறந்தவன் 4 பேர் என்ன நினைக்கா என்ன இந்த உலகத்துல ஒருவர் துணை இல்லாமல் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது ஆமா அவனுக்கு இல்லறம் தான் வேண்டும் என்று இவன் 4 பேரு இல்லறம் வேணும்னு நினைக்கா அந்த பக்கம் 3 பேரு துறவரம் வேணும்னு நினைக்கா எதுவுமே வேண்டாம் நம்ம தனியாவே இருக்கிறதால இந்த பக்கம் 3 பேரு நிக்கா ஆமா இல்லறம்னா என்ன துறவரம்னா என்னமா இல்லறம் அப்படின்னு சொன்னா அதாவது நாமளா நமக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு குழந்தை குட்டின்னு பாத்துக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இந்த ஓடுறோம்னா சொத்து சுகம் பணம் பொருள் ஆமா அப்படின்னு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்குதான் பேரு இல்லறம் துறவரம்னா எதுவுமே வேண்டாம் சந்தோஷமா இருக்குது போதும் ஆமா கிடைக்கிறதே சாப்பிட்டா போதும் அப்படின்னு வாழ்றதுதான் துறவரம் இருக்கிறது போற அன்னைக்கு போறது முதல் 4 பேரும் நாட்டுக்குள்ள வந்துட்டா ஆமா மீதி 3 பேரும் நாமளுக்கு யாருமே வேண்டாம் என்று இந்த வாழை
சொன்னேன். ஆமா. உனக்கு நான் சொன்னேன். எதுக்கு நம்மளுக்கு ஏன் இன்னொருத்தர் சொன்னாங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம தங்கச்சி இருக்கா. ஆமா. என்று அரக்கேதல் மூன்று பேர்களும் இல்ல தாவேரும் என்று முதல் பிறந்த நாடு வேறும் நாடுக்குள்ள போன போலே அதற்குறவர் தாவேரும் என்று அங்கை இறுதியாக பிறந்ததோ இணையம் அங்கையர்கள் மூன்று ஆடவர் வாடையாகாமல் ஆடவர்கள் நம்மள கடைசியிலே ஒரு காலத்தை நம்மளை ஏமாத்திடுவான். ஆமா, ஆம்பளை என்னைக்காவது ஏமாத்திடுவாங்க. ஆமா, பிள்ளையா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஆண்கள் ஏமாத்திடுவாங்க. அப்படியாமா? ஆமா ஆமா, ஆண்கள் ஏமாத்திடுவாங்க. ஆமா ஆமா, அதனால ஆடவர் வாடை நமக்கு ஆகாது. வேண்டாம் வேண்டாம், ஆம்பளைக்கு துணையே வேண்டாம் என்று சொல்லி ஆமா அந்த வந்து ஆம்பளைங்க ஏமாத்துறீங்க. அவன் பாட்டிட்டு போவலையே, அவ அம்மா கடலையே அடுத்த பூஜாரி கையில் கொடுக்காரு போல. பார்த்தா அரக்கியர்கள் மூன்று பேர்களும் யாருமே வேண்டாம் என்று அடர்ந்தவன காட்டுக்குள்ளே அவர்கள் ஆடவர் வாடை இல்லாமல் அந்த அரக்கியர்கள் மூன்று தாத்தா பாட்டி மாதிரி எதுக்கு இருக்கணும் தெரியுமா? தூக்கி ஜமகம் இருக்கா? இந்த காலத்துல கல்யாணம் மாப்பிள்ளைக்கு கனி கொடுக்கா, கல்யாணம் முடிச்ச உடனே எனக்கு கனி கொடுத்தா போயிருவோம். மாமன் வேண்டாம், மாமியார் வேண்டாம், வேண்டாம்ல. இன்னொரு பாட்டியை கூப்பிட்டு சம்பளத்துக்கு ஆதரிச்சாலும் மாமன் வேண்டாம், மாமியார் வேண்டாம். இந்த காலத்துல கனி கொடுத்தா போயிருவோம். அது நமக்கு வந்து இந்த இடத்தில் சரிபட்டு வராது. நான் புளிக்குழம்பு வைக்கணும், உங்க அம்மா சொல்லுவா எனக்கு காலம் எடுத்துட்டு போவோம், காரக்குழம்பு வையும்பா, கருவாட்டு குழம்பு வையும் சொல்லுவா. அதுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நான் என்னத்தை கொடுத்தாலும் இருந்துருவீங்க. நம்ம தனிப்பட்ட போயிடுவோம். நாளைக்கு அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தனிப்பட்ட கூட்டு போவாங்க. அன்னைக்குதான் தெரியும் அந்த வழி. அதுதான் இவன் மூணு பேரும் ஆடவர் வாடையே வேண்டாம் என்று அரக்கியர்கள் மூன்று பேர்களும் அடுத்தவன காட்டுக்குள்ள வாழ்ந்து வரும்போது கடைசியா இருந்தா பாருங்க செய்தி ஓடி வந்து முதற்பிறந்த ரெண்டு பேர்த்தையும் சொல்லுதான். நம்ம ஒரு காலமா இந்த அடர்ந்தவன காட்டுக்குள்ள இருந்துட்டா யாருமே இல்லாம, ஆனால் யாருடைய துணை இல்லாமலும் கணவர் துணை இல்லாமல் நம்மளால வாழ முடியுமாக்கா? அதான் இந்த பெண்ணா பிறந்தவங்களுக்கு இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம்னா என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். பெரிய சந்தோஷமா? அம்மா கொடுத்துக்காரம்மா, எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. பெண்ணா பிறந்தவங்களுக்கு பெரிய சந்தோஷம்னா என்ன சந்தோஷம்? பெரிய சந்தோஷம்னு சொன்னா என்கிட்ட கேட்டா வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும். வாவிய நிறையனா ஒரு 25 கிலோ அரிசியத்தான் சமைக்கணும். நல்லா தூங்கணும். ஆமா, அதான் பெரிய சந்தோஷம். அப்படி நீ வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கணும்னு வை. ஆமா, அப்படி தின்னுட்டு தூங்க போயிட்டா பிள்ளை எல்லாம் இருக்கான்னு பேசுவாங்க. எனக்கு ஐயா பிள்ளை இல்ல, நான் 2 சிங்க குட்டி பெற்று வச்சிருக்கேன். அப்படி பேசுவாங்கம்மா. அப்படியா? பெண்ணா பிறந்தவளுக்கு இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்குள்ள குழந்தை இருக்கணும். குழந்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் கூட இருக்க பொம்பளையே பக்கத்துல இருக்க பெண்ணை சொல்லி பேசுவான். எந்த ஆண் கவனமாக்க மாட்டான். அரவணைச்சு கூட்டிட்டு போவாங்க. பெண்கள் தான் பெண்களுக்கு பெண்கள் புறமசதி ஏறி அவளுக்கு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆயிட்டு இன்னும் அவளுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பெண்களே பேசுவாங்க. கணவர் துணை இல்லாம இருக்கிறாளா? பெண்களுக்கு இருக்கிறதே பெரிய சந்தோஷம் பிள்ளை சந்தோஷம், குழந்தை சந்தோஷம். என்னக்கா ஆனவர் வாட நமக்கு வேண்டாங்க. வேண்டாம். ஆனா நமக்கு ஒரு குழந்தை வேணும் என்று
புருஷன் வேண்டாம் ஆனா பிள்ளை வேணும் இல்லையா கடைசியா இருந்த ஆமா செல்வி முதல்ல இருக்க 2 பேரையும் சொன்ன உடனே சரி இப்ப பேச பேசி சரியில்லையா பிள்ளை வேணுங்கிய நீர் என்ன உனக்கு பிள்ளை ஆசை வந்திருக்கு புருஷன் இல்லாம பிள்ளை கிடைக்குமா கிடைக்காது அக்கா என்ன நம்மள கல்யாணம் முடிஞ்சா குழந்தை பிள்ளை சொல்லுது அப்ப எப்படி குழந்தை பிறக்கும் அக்கா வந்து எப்படி பிள்ளை வேணும் பார்க்கணும் தெரியுமா எப்படி பிள்ளை அந்த மண்ணை எல்லாம் மதலை வாரம் மையமேனையுடன் வாங்க வேண்டும் அந்த கவனம் எல்லாம் எந்த மேல இருக்கணுமே காப்பி மேல இருக்கக்கூடாது அதான் சொல்லுவாங்க அரக்கியர்கள் 100 பேர்களிடத்திலே கடைக்குட்டி மகா சொல்லுகின்றார் மையமையுடன் வாங்கணும் அந்த புருஷன் எல்லாம் புத்திர நாம புகழுடனே வாங்கணும் புள்ள வேணும் ஆனா ஆமா மன்னன் இல்லாத மதலை வரம் கணவன் இல்லாத கை குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் வரம் வாங்கணும் எடி என்ன பேசுற எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் இந்த உலகத்துல நடைமுறையை பேசு நடைமுறைதான் ஆமா புதுசா கொண்டு வரணும்ல இனி புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்னா எங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் கடையில கிடைக்கும் என்ன எல்லாத்துக்கும் ஆமா கிடைக்காது இல்லன்னு சொல்ற ஆளு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் யாரு ஆண்டவன் ஆதி கரைக்கண்ட சிவபெருமான் சிவனார் நினைத்தா ஆமா இந்த உலகத்துல ஆமா அவர் நினைச்சா கொடுக்க முடியாது எதுவும் கிடையாது அவர் கொடுக்க முடியாது கூடாதுன்னு தடுத்தா ஆமா அதை கொடுக்கக்கூடியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிதானம்மா என் பெரிய முத்தாரப்பா எனக்கு உன்னை கொடுக்கணும்னு நினைச்சாரு ஆமா அது 1000 பேர் தடுத்தாலும் அம்மா கொடுக்கணும்னு நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாது அதே அவ வேண்டாம் ஆமா ராமருக்கு வேண்டாம் அம்மா நினைச்சா ஆமா அது 1,00,000 பேர் கொடுத்தாலும் ஆமா அம்மா கொடுக்க விட மாட்டா அதனால் ஆமா யார் இந்த அரக்கியர்கள் 3 பேர்களும் புள்ள வேணும்னா ஆமா கடவுளை நினைக்கிறேன் என்று சொல்லி இந்த அரக்கியர்கள் 3 பேர்களும் ஆண்டவனை தான் நினைத்து அந்த மங்கையர்கள் 3 பேரும் கடவுளையும் தான் நினைத்து கனவுடன் நினைக்குறாரே
காப்பிக்கு முறுக்கு வரமா வளர்ந்து